ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோடு 1 தான். இந்த எபிசோடு வந்து லென்த்தா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதோட ஒரிஜினல் எபிசோடு 48 நிமிஷம். ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கடுத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே சானமி, ஹபுனாய், அங்க இருக்க சில ஹாஷிராஸ் அவங்க எல்லாருமே ஒரு டீமனை ஃபாலோ பண்ணி ஒரு பழமையான இடத்துக்கு வராங்க. அங்க அபுனாயும் கேட்குறான், உனக்கு வந்து நல்லாவே தெரியுமா இந்த மாதிரி அந்த டீமன் அது இங்கே தான் வந்திருக்கா? நான் வந்து நேற்று நைட் அவங்கள ஃபாலோ பண்ணேன். நான் வந்து அந்த கேசல்குள்ளேயும் போனேன். இருந்தாலும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நீ வந்து என்ன சொல்ற? யாருமே காத்துல மறைய மாட்டாங்க முட்டாளு. உன்னால எப்படி அவங்கள தப்பிக்க விட முடியும்? இந்த சைடு அபுனையும் சொல்றான், இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பொண்ணு நம்ம தொலைச்சிட்டோம். ஆனா எங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து அந்த வில்லேஜை கூந்து பார்த்து இருந்தோம். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டாங்க. இப்படி இவங்களும் யோசனை இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு டீமன் அங்க சமயமா ஒரு பொண்ணை தூக்கின்னு போக ஆரம்பிக்குது. இதை வந்து இவங்க பாத்துட்டாங்களா? இதனால அப்படி பின்னாடி தோத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீமனுக்கு புரிஞ்சது இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நம்ம பின்னாடி வராங்கன்னு. அந்த டீமனும் இவங்களை பார்த்துட்டு யோசிக்குது, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்டே இவங்களை கொண்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அந்த டீமனும் சமயமா அந்த கேசலுக்குள்ள புந்தது. இதையே ஃபாலோ பண்ணின்னு இவங்களும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேசலுக்குள்ள வந்தோடனே தான் இவங்க நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி உள்ள நிறையவே டீமன்ஸ் இருக்கு. அங்க இருக்க ஒரு டீமனும் அங்க இருக்க ஒருத்த மேல தாக்கலாம் வரும். ஆனா அபுனை வந்து டப்புன்னு அந்த டீமனை போட்டு தள்ளி காப்பாத்திடுறான். இதையே ஒரு சான்ஸா வச்சு அங்க இருக்க டீமன்ஸ் வந்து தாக்க ஆரம்பிச்சது. ஆனா அபுனையும் சனாமியும் அங்க போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அங்க இருக்க டீமன் ஸ்லேயர் மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து அது கூட சண்டை போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அபுனையும் சனாமியும் அங்க இருக்க எல்லா டீமன்ஸையும் பயங்கரமா போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அந்த ஆஷிராஸ் கிட்டே சொல்றாங்க, நீங்க வந்து இங்க இருந்து போயிடுங்க, நானும் விண்ட் ஆஷிராவும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே வேணாம், நாங்க வந்து போக மாட்டோம், உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை. இதனாலேயே அவங்க கிட்டேயும் வேற வழி இல்லாம அப்படியே போயிடுறாங்க. அங்க அவங்களுக்கும் எதுவும் சரியா படல. இங்க வந்து ஏதோ ஒரு தில்லுமுள் வேலை இருக்கு. ஆமா, நீ வந்து கரெக்டா தான் சொல்ற. இந்த மாதிரி ஒரே இடத்துல எவ்வளவு டீமன்ஸை ஒன்னு வந்து நான் பார்த்ததில்ல. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி அங்க கத்தின்னு இருக்கு. இதனாலேயே சனாமி வந்து அங்க தனியா போயிடறான் காப்பாத்த. ஆனா அங்க போனக்கு அப்புறம் தான் இவனுக்கே புரியுது அங்க ஃபுல்லாவே டீமன்ஸா இருக்கு. இதனாலேயே அவனோட விண்ட் பிரீத்திங்கோட செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்றான். அதை யூஸ் பண்ணி அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். ஆனா அதுக்குள்ளே இன்னமும் நிறைய டீமன்ஸ் வர ஆரம்பிக்குதா. அதனாலேயே அங்க அபுனை வந்து செப்டம் பிரீத்திங்கோட 5th ஃபார்மை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். ஹேய், ஒன்னு யாரு கூப்பிட்டா இந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்றதுக்கு? அங்க அந்த டீமனுக்கும் புரியுது, இவங்களை பார்த்தா நார்மலான டீமன்ஸ் லேயர் மாதிரி எனக்கு தெரியல, இவங்க பவர்ஃபுல்லான ஹாஷிராஸ் நினைக்கிறேன். இதனாலேயே அந்த டீமன் தெச்சின்னு ஓட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ளேயே அங்க சனாமியும் சொல்றான், ஹே டீமன், அந்த பொண்ணையும் உன்னோட தலையும் அங்கேயே வச்சிரு, இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்றேன். ஆனா இப்படி இவன் சொல்ல இருக்கும் போதே அங்க நிறைய டீமன்ஸ் வந்து இவனை தாக்க ஆரம்பிக்குதா. ஆனா அசால்ட்டாவே இவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். ஆனா இதே ஒரு வாய்ப்பை வச்சு அது ரூஃபுக்கு போயிடுது. ரூஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க, இவங்களை சுத்தி ஒரே டீமன்ஸா இருக்கு. இவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி இந்த டீமன்ஸ் இதுங்கெல்லாம் எங்கல இருந்து தான் வருது. இந்த சைடு அபுனைய சொல்றான், இந்த மாதிரி நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து, இங்க இருக்க இவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதனாலே சனாமியும் அவங்களிருந்து போக ஆரம்பிச்சிடறான். இந்த சைடு அபுனையும் சப்பேம் பிரீத்திங்கோட 4th ஃபார்மை யூஸ் பண்ணி அங்க இருக்க டீமன்ஸோட தலை எல்லாத்தையும் அப்படியே துண்டு துண்டு ஆக்கிடுறான். இந்த சைடு சனாமியா அந்த டீமனை ஃபாலோ பண்ணி அதை அப்படியே கண்டுபிடிச்சிடறான். நீ வந்து இன்னும் யோசிச்சுன்னு இருக்க, இந்த மாதிரி இந்த நார்மலான டீமன்ஸை வச்சு உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொல்றேன், உன்னோட தோல்வியை நீ இப்பயே ஒத்துக்கோ, நீ இப்பயே செத்து போயிடு. ஆனா அதுக்குள்ளேயே நிறைய டீமன்ஸ் எங்கள் வந்து சனாமி மேல தாக்க ஆரம்பிக்குதா. ஆனா சனாமி விண்ட் பிரீத்திங்கோட 4th ஸ்டைல யூஸ் பண்ண, இதனால அங்க ஒரு ரத்த மலையா அப்படியே பெய்யுது. ஹேய், இந்த மாதிரி உனக்கு இந்த பொண்ணு தானே வேணும், இந்த பொண்ணு வந்து உனக்கு தேவைப்படுதுன்னா இந்த புடி அப்படின்னு அந்த டீமன் வந்து கீழே தூக்கி போட்டுது. ஆனா அபுனை வந்து யோசிக்காம காத்துல அப்படியே போச்சிடறான். இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு அந்த டீமனும் ஓட ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேருமே பின்னாடி தோத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீமனும் அந்த கேசலை விட்டு கீழே குதிக்குமா. திடீர்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு இன்ஃபினிட்டி கேசலோட ஒரு வியூ தெரியும். அந்த இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ள நிறையவே டீமன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம டைரக்டா அந்த டீமன் மேல அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அட்டாக் பண்ணும்போது திடீர்னு அந்த இன்ஃபினிட்டி கேசல் அது வந்து மஞ்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்து அபுனை வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுறான். இது வந்து இன்னது எங்க போச்சு அந்த எல்லா டீமனும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல கனாயதா காட்டுறாங்க. அவளோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணனால அவ திரும்பவும் வந்து இருக்கா. அங்க அவங்களும் வந்தக்கு அப்புறம் அங்க கியோவும் நாகவும் அங்க வெல்கம் பண்றாங்க. உள்ள அவங்களும் போனக்கு அப்புறம் ஷினோபுவை டைரக்டா சந்திச்சு அந்த விஷயத்த பத்தி கேக்குறாங்க. அங்க ஷினோபுவும் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜ்ல நடந்திருக்கு. மிட்சூரி, தாஞ்சிரோ, மீச்சிரோ மத்தவங்க எல்லாராலையும் தான் நாங்க அந்த 2 அப்பர் மூணை அழிக்க முடிஞ்சது. ஆனா அதையும் தாண்டி நம்ம நெசுகோவால வெயில்ல நடக்க முடியும். ஆனா இதுக்கு மேலதான் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரப்போகுது. ஏன்னா நெசுகோவால வெயில்ல நடக்க முடியுது. இது தெரிஞ்ச நம்ம மூசானு அவன் நிறைய டீமன்ஸை இங்க அனுப்புவான். அதாவது எப்படியாச்சும் நம்ம நெசுகோவை அடையணும்னு. ஏன்னா அப்பதான் சுதந்திரமா அவனால வெயில போக முடியும். ஆனா நான் இப்போதைக்கு ஹாசிரா மீட்டிங்கு போக போறேன், அதனால நீ தான் இப்போ நெசுகோவை பாத்துக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம தாஞ்சிரோவும் சொல்றான், என்ன நீங்க சொல்றீங்க? உண்மையிலேயே அவங்க என்ன அவங்களோட வில்லேஜை மாத்த போறாங்களா என்ன? அவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க அந்த வில்லேஜ்ல. அங்க கோட்டோவும் சொல்றான், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதை பத்தி சரியா தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அதாவது அங்க
டீமன்ஸ் வந்து திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால எவ்வளவு சீக்கிரமா அவங்களால அந்த இடத்தை ரீஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்க. ஆனா இன்னும் ஒரு அதிசயமான விஷயம்னா அங்க 2 அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு. அதையும் தாண்டி இப்போ வரைக்கும் யாருமே அங்க வரல. ஆனா நான் சந்தோஷப்படுறேன். இதுக்கு மேலேயே நம்மளோட சூழ்நிலை அது வந்து ரொம்ப மோசமாகலையே. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அந்த 2 அப்பார்ட்மெண்ட்டுமே ரொம்பவும் பயங்கரமா இருந்தது. ஆமா இந்த மாதிரி சமயத்துல தான் அவங்க கிட்ட நிறையவே காலியான வில்லேஜஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்னு. அப்படி திரும்பவும் ஏதாச்சும் விஷயம் அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தா இவங்க வந்து வேற ஒரு வில்லேஜுக்கு போயிடுவாங்க. சரி அதை விட இந்த மாதிரி நீ நிறைய சாப்பிடுற ஓகேவா இருப்பியா? ஏன்னா 7 நாளுக்கு அப்புறம் நீ நிறைய சாப்பிடுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து நல்லா தான் இருக்கேன். ஏன்னா மிக்சூரி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா அவ நிறையவே சாப்பிட்டுருக்கலாம் இந்த மாதிரி எழுந்தோனே. ஆனா என்ன கேட்டா அந்த பொண்ணு வந்து வித்தியாசமான பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது உண்மையா என்ன? மிஸ்டர் ஆசிராவும் லவ் ஆசிராவும் 3 நாள்ல ரெக்கவர் ஆயிட்டாங்களா என்ன? ஆமா நீங்க வந்து கரெக்டா தான் சொல்றீங்க. இதனால தான் அவங்க 2 பேரை நான் ரொம்பவும் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆமா அதுவும் கரெக்ட் தான். நீயும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லெவலுக்கு மாறினே வர. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு வந்து இதுமே ஆகலன்னு. சரி இந்த விஷயத்த சொல்லு. அதாவது நான் கேள்விப்பட்டது உண்மையா? அதாவது உன்னோட சிஸ்டருக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்காமே. அவ வந்து இப்போ நல்லா இருக்காளா? அவ வந்து நல்லா இருக்கா. இதுல இன்னும் ஒரு அதிசயமான விஷயம்னா அவளால இப்போ வெயில்ல கூட போக முடியும். இது ரொம்ப பெரிய விஷயம் தானே? ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதனால தான் இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க செக் பண்ணிருக்காங்க அவளை. ஏன்னா வந்து ஹியூமனா மாதிரி இருக்கலாம் இல்ல ஒரு டீமனா எவாலா இருக்கலாம். ஆமா யார் வந்து பாத்துன்னு இருக்கா? லேடி ஷினோபு தான் பாத்துன்னு இருக்காங்களா என்ன? இல்ல தாமோ அவங்க தான் பாத்துன்னு இருக்காங்க. ஆமா அவங்க வந்து யாரு? நான் கேள்விப்பட்டது இல்லையா அவங்கள? இப்படி ஒண்ணு சொல்ல இருக்கும்போது அவன் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டானா? அவனோட தொண்டையிலேயே அது மாட்டிக்குது. அவனும் ஹெல்ப் பண்றான் பொறுமையா சாப்பிடுன்னு. ஏன் இப்படி சொல்றேன்னா உன்னோட தங்கச்சிக்கு எப்போ அந்த விஷயம் நடந்ததோ இங்க நிறைய விஷயம் மாறி இருக்கு. இங்க இருக்க எல்லாரையுமே அலர்ட்டா இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேல கூடிய சீக்கிரத்துல இப்போ வந்து ஒரு ஆசிரா மீட்டிங் வர ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல என்னென்ன நடக்க போதோ இதுக்கப்புறம் அந்த ஆசிரா மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. அங்க சனாமி மிக்சூரி கிட்ட கேக்குறான் உங்களோட சண்டை அது வந்து எப்படி இருந்தது? அது வந்து ரொம்பவும் ஆசமா இருந்தது அந்த சண்டை. அதுல வந்து எங்களோட முழு பவரை செலுத்தி அந்த அப்பர் மூன்ஸை நாங்க கொண்டோம். இதெல்லாம் கேட்டு இருக்க சனாமியும் சொல்றேன் சே நானும் அங்க இருந்திருக்கலாம்ப்பா. எனக்கு கொண்டு எதுக்கு இந்த மாதிரி அப்பர் மூன்ஸ் டீமன்ஸ் எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அங்க அபுநாயம் கேக்குறான் ஆமா நீங்க 2 பேருமே இப்போ நல்லா தானே இருக்கீங்க? நாங்க 2 பேருமே இப்போ நல்லா இருக்கோம். அங்க அவளும் மனசுல யோசிக்கிறா இந்த மாதிரி இவனுக்கு என்னை பத்தி எவ்வளவு கவலையா? அங்க மியூச்சுரவும் சொல்றான் இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா எப்படி பார்த்தாலும் என்னோட பவர் அது 100% ரீஸ்டோர் ஆகல. அங்க ஸ்டோன் ஆசிராவும் இதெல்லாம் பார்த்துக்கினே சொல்லிருக்கான் நம்ம வந்து இன்னொரு ஆசிராவை எழுதிருந்தா அவ்வளவுதான் டீமன் ஸ்லேயரோட காப்ஸ் அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 2 பேருமே 2 அப்பர் மூன்ஸை தோக்கடிச்சு வேற லெவல் பண்ணிட்டீங்க. இந்த சைடு ஷினோபுவும் கேக்குறா ஆமா அவங்க 2 பேரோட காயம் அது சீக்கிரமாவே ஆறிச்சு. என்ன விஷயம் அது? ஆமா இத பத்தி தான் மாஸ்டரும் இப்ப பேச போறாரு. ஆனா அதுக்குள்ளே லேடி அம்மானி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஆசிரா மீட்டிங் இன்னைக்கு இது நான் தான் கண்டக்ட் பண்ண போறேன். ஏன்னா மாஸ்டரோட நிலைமை அது ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலேயே அவரால் இன்னைக்கு உங்க முன்னாடி வர முடியல. அதனால என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அங்க அந்த ஸ்டோன் ஆசிராவும் சொல்றான் இந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டரோட நிலைமைக்காக நான் ப்ரே பண்றேன். அதனால லேடி அம்மானி நீங்க வந்து கவலையப்படாதீங்க. நீங்க உங்களோட இதயத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்க. நான் வந்து எல்லா ஹாசிராஸ்க்கும் ஒரு நன்றியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கும் மேல உங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். அதாவது ஒரு டீமன் இப்படியும் வந்திருக்கு. அந்த டீமனால வெயில் எல்லாம் போக முடியும். அதனால முசான் வந்து கண்டிப்பா அந்த டீமனை அடையணும் நீங்க வருவான். அதனாலயே ஒரு பெரிய போர் வந்து நடக்க போகுது. அப்பர் மூன் 4 and 5 கூட சண்டை போடும் போது மிக்சூரிக்கும் மியூச்சுரக்கும் ஒரு மார்க் வந்து அவைக்காச்சு. அந்த யூனிக்கான மார்க் அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? அது வந்து எப்படி உங்களுக்கு அவைக்காச்சுன்னு? அதாவது அது எந்த கண்டிஷன்ல வந்தது? இதை கேட்டு இருக்க அவங்க 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. செங்கோகு பீரியட்ல ஒரு ஸ்வாட்மேன் தான் அவன் வந்து முசான தோக்கடிக்கிற மாதிரி போயிட்டான். அந்த ஸ்வாட்ஸ்மேன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் பிரீத்திங் சைட்ல யூஸ் பண்ணுவான். அவன் கிட்டயும் இந்த மாதிரி யூனிக்கான மார்க் இருந்தது. அந்த டைம்ல இருக்க எல்லாரு கையிலயும் இதே மாதிரி யூனிக்கான மார்க் இருந்தது. இதெல்லாம் கேட்டு இருக்க சனாமியா சொல்றான் இதெல்லாம் நான் முதல் முறையா இப்படி கேட்டு இருக்கேன். சரி இதெல்லாம் எங்களுக்கு ஏன் தெரியல? இதெல்லாம் எதுக்கு மறைச்சாங்க? சொல்ல போனா இந்த மார்க்கை பத்தி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்களே அவங்கள வந்து ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மார்க் இது வந்து எங்களுக்கு ஏன் இல்லைன்னு. இதனாலேயே இந்த மார்க்ஸை வந்து மறைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த மார்க்ஸை பத்தி எங்களுக்கு அவ்வளோக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. அந்த டைம்ல இந்த மார்க்ஸை பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்டா அவ்வளோ யாருமே நினைக்கல போல. இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அது வந்து கண்டிப்பா தொலைஞ்சு போயிருக்கும். இல்லைன்னா இப்படி கூட நடந்திருக்கலாம். ஏன்னா நிறைய வாட்டி டீமன் ஸ்லேயரோட காப்ஸ் அது வந்து காலி ஆகிற மாதிரி நிறைய வாட்டி தப்பிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் அதை பத்தி எங்க கிட்ட இருக்கு. அந்த மார்க் எந்த பர்சன் மேல அவேக் ஆகுதோ அது பக்கத்துல இருக்க நிறைய பேர் மேல கொஞ்சம் கொஞ்சமா அது அவேக் ஆகுமா. இந்த சைடு அவ்வளோ சொல்றான் இந்த மாதிரி இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பிரீத்திங் யூஸ் பண்ற அந்த பர்சனோட நோட்ஸ்ல இதெல்லாம் எழுதியிருந்தது. ஆனா ஒண்ணு இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் டைம் மார்க் அவேக் பண்ண ஒரு பர்சன் அவன் சொல்ல போன ஒரு ஆசிரா கூட இல்ல. அவனோட பேரு தாஞ்சிரோ காமாடோ. நாங்க வந்து அவன் கிட்ட இந்த மார்க்கை பத்தி கேட்டோம். இருந்தாலும் அவனால அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை எங்க கிட்ட கொடுக்க முடியல. ஆனா இப்போ நீங்க 2 பேருக்கு இங்க மார்க் அவேக் பண்ண மாதிரி. அதனால ப்ளீஸ் உங்க 2 பேருக்கிட்டே நான் கேட்கிறேன் இந்த மார்க்கை பத்தி சொல்லுங்க. இதை கேட்டு இருக்க மிக்சூரி வந்து அந்த சண்டையை பத்தி ஆர்வமா சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னதான் அவ ஆர்வமா
சொன்னாலும் அவங்களுக்கு எதுவுமே புரியல. இதனாலேயே அவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா, என்ன வந்து மன்னிச்சிருங்க. ஃபைனலி நம்ம தாஞ்சிர மாதிரி தான் இவளுக்கும் நிலமாயிருக்கு. அதாவது அவளாலையும் எதையும் புரிய வைக்க முடியல. இதுக்கப்புறம் நம்ம மியூச்சுவல வந்து சொல்றான், நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து சரியா தெரியல இந்த மார்க் வந்து என் மேல எப்படி வந்ததுன்னு. நான் எப்பெல்லாம் என்னோட சண்டையை பத்தி யோசிக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு சில பல விஷயம் ஞாபகம் வரும். அதாவது அந்த மார்க் வரும்போது சில பல விஷயம் அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பல கண்டிஷன் இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் நம்ம மேல இந்த மார்க் வரும். சரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த மார்க் வந்து என் மேல எப்படி வந்ததுன்னு. அந்த சண்டையில வந்து என்னோட உடம்பு முழுக்க பாய்சனா இருந்தது. அதனாலேயே என்னால சுத்தமா மூவ் பண்ண முடியல. ஆனா நான் தோல்வி ஒத்துக்காம என்னோட பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பையன் வந்து என்ன காப்பாத்த ட்ரை பண்ணான். இவன் காப்பாத்த ட்ரை பண்ணும்போது பின்னால இருந்து ஒரு டீமன் அவனை கொல்லான்னு வந்ததா. அவனோட உயிரை வந்து ஆபத்துக்கு போகும்போது எனக்கு எல்லா மெமரிஸும் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னோட எமோஷனை கட்டுப்படுத்த முடியல. அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. என்னோட ஹார்ட் பீட் 200 பீட்ஸ் பர் செகண்ட் ஆச்சுது. டெம்பரேச்சர் அது வந்து 102 டிகிரிக்கும் மேல இருந்தது. அங்க ஷினோபுவும் கேக்குறா, ஆமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உன்னால எப்படி அசைய முடிஞ்சது? இது வந்து ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும்ல. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இதுதான் அந்த சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல தான் எனக்கு அந்த மார்க் அவேக் ஆச்சு. இந்த சுச்சுவேஷன்ல நீங்களும் நிக்காச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயும் அந்த மார்க் அவேக் பண்ண முடியும். ஆனா அந்த சுச்சுவேஷன்ல நீங்க தப்பி தவறி இறந்து போயிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த மார்க் கிடைக்காது. உங்க லேடி அம்மானையும் கேக்குறாங்க, ஆமா உனக்கு வந்து எப்படி தெரியும் உன்னோட பாடி டெம்பரேச்சர் அது வந்து எக்ஸாக்டா 102 டிகிரிக்கு மேல இருக்குன்னு? அது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதால தான் எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு நாள் பட்டர்ஃப்ளை மேன்ஷன்ல எனக்கு பயங்கரமா ஜுரம் ஆச்சுது. இப்போ தெர்மாமீட்டர்ல என்னோட டிகிரி செக் பண்ணாங்க, அது 102 இருந்தது. என் மேல மார்க் அவேக் ஆகும் போதும் சேம் ஹீட்டை நான் ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் கேட்டு இருக்க சனாமியும் சொல்றான், இது என்ன அவ்வளோ ஈஸியா நான் அவேக் பண்றது? உனக்கு வந்து சிம்பிள் மைண்டா இருக்கு, அதனால தான் நீ சிம்பிளா யோசனை இருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு எரியுது. இது கேட்டு இருக்க சனாமிக்கு அவங்க பயங்கரமா கோவுது. இந்த சைடு அம்மானையும் சொல்றாங்க, அப்பனா நம்ம கிட்ட வேற வழி இல்ல, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மார்க்கை வந்து அடையணும் போல. இதெல்லாம் கேட்டு இருக்க கியோமும் சொல்றான், அப்பனா ஓகே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த மார்க்கை சீக்கிரமா அடையிறதுக்கு. அதனால நீங்க மாஸ்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றீங்க, அதாவது அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட வேணான்னு. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அந்த மார்க் அவேக் பண்ற ட்ரைனிங்க்கு நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் மார்க் வந்து அவேக் ஆயிருக்கோ அவங்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் இல்ல. ஆனா மார்க் வராதவங்க அவங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் அவங்க அம்மானே வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஆஷிராஸ் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் சொன்னக்கு அப்புறம் அவங்க போயிடுறாங்களா. அங்க ஸ்டோன் ஆஷிராவும் சொல்றான், ஓ விஷயம் வந்து அப்படியா, அப்பனா என்னோட நிலைமை ஆகும். பின்னாடியே கியூவும் சொல்றான், லேடி அம்மனே வந்து இங்க இருந்து போயிட்டாங்க, அப்பனா நானும் இங்க இருந்து போறேன். ஆமா நீ வந்து எங்க அதுக்குள்ள போற? இன்னமும் நம்மளோட ரூல்ஸை நம்ம டிசைட் பண்ணணும். நீங்க 6 பேருமே இதை டிசைட் பண்ணுங்க. எனக்கும் அந்த ரூல்ஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. நீ வந்து என்ன சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன மறக்கிறியா என்ன? நீ வந்து ஒரு ஆஷிரா, இல்லனா நீ தனியா போய் உன்னோட ட்ரைனிங் எடுக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆனா கியூ வந்து எந்த விதமான விஷயமும் கண்டுக்காம அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க சனாமியை தடுக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் அவன் போயினே இருக்கானா. அங்க ஷீனோபுவும் சொல்றா, நீ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் வந்து உங்களை மாதிரிலாம் இல்ல, எனக்கு நீ சொன்ன விஷயம் அது வந்து பிடிக்கல. ஏன்னா நீ இந்த விஷயத்த ஆல்ரெடி எங்க கிட்ட சொல்லிட்ட. நீ என்ன எங்களை கீழ்த்தனமா பாக்குறியா என்ன? அங்க மிக்சூரியும் எல்லாருமே அமைதி பார்த்து பாக்குறான். அங்க சனாமியும் தடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ளே ஸ்டோன் ஆசிரா அப்படியே கை தட்ட. இதனால எல்லாருக்குமே அங்க ஹை பிரஷர் வந்து ஃபீல் ஆகுது. எல்லாருமே அமைதியா உட்காருங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட டிஸ்கஷனை கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இருங்க எங்க போறீங்க? இன்னமும் பார்ட் 2 இருக்கு, அதையும் பாத்துருங்க. இப்போ நீங்க பாத்துன்னு இருக்கீங்களே, இப்போ வந்து உங்களோட டிஸ்பிளேல ஒரு வீடியோ வந்து ஷோ ஆகும், அதுதான் பார்ட் 2. அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் சைனரா.